வாங்க ஒரு டேஸ்டியான தக்காளி ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி 6 எடுத்துருக்கிறேன். அது தண்ணி முழுக்கிற அளவுக்கு ஊற்றி நல்லா வேகிட்டு வெந்த விற்பாடு அப்புறம் செஞ்சுக்கலாம். தக்காளி நல்லா வெந்துருச்சு, ஆற விட்டு கரைச்சு அப்புறமா தாளிச்சுக்கலாம். ஜீரக மிளகு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கலாம். மிளகு 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். பூண்டு ஒரு 4-5 பல்லு போட்டுக்குங்க. அரைச்சு எடுத்துக்கலாம். தக்காளி எல்லாம் ஆறிடுச்சு, நம்ம கரைச்சு வடிகட்டிட்டு அப்புறமா தாளிச்சுக்கலாம். தாளிக்கிற ஆரம்பிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் பவுடர் பண்ணி வச்சிருக்கிறேன், அதோட சேர்த்துக்கலாம். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. பச்சை மிளகாய் 1 சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு 2 கப் சேர்த்துக்கலாம். கோமம் ஒரு 2 சிட்டி சேர்த்துக்கலாம். ஏன்னா கோமம்னா நல்லா ஜீரண சக்திக்கு நல்லது. கரைச்சி வச்சு தக்காளி அதோட சேர்த்துக்கலாம். இப்ப பவுடர் பண்ணி வச்சு ஜீரக மிளகு எல்லாம் அதோட கலந்துக்கலாம். ஏன்னா தாளிக்கிறப்ப கலக்கூடாது, பச்சையா கலக்கணும். அப்பதான் நல்லா மணமா நல்லா இருக்கு. மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் பூ ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம். நல்லா பால் தேங்காய் எடுத்துக்கலாம். மல்லி இலை தூவி ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்க விட வேண்டாங்க. ரசம் எப்பவுமே நுர கட்டுனதையும் ஆஃப் பண்ணணும், அப்பதான் டேஸ்ட் கொடுக்கும். நுர கட்டிடுச்சு, நீ ஆஃப் பண்ணிடலாம்.